ஒரு கூட்டத்தில் பேசுவதற்கு பேச்சாளர் வரவில்லை. வராத போது கூட்டத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் பேசுவீங்களா, கொஞ்சம் நேரம் பேசுங்கன்னு கூப்பிட்டாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிறவர் எப்படியாவது அவன் நண்பனை மாட்டி விட்டுறோன்னு, இவர் நல்லா பேசுவாருங்கன்னு சொல்லி எழுப்பி விட்டாங்க. அவர் வேண்டாம் வேண்டான்னாரு. அவர் வலுக்கட்டாயமாக கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நிறுத்தின உடனே அவர் பேச்ச தொடங்கினார். நான் என்ன பேச போகிறேன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். எல்லாரும் தெரியலன்னாங்க. உடனே அவர் சொன்னார், நான் என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கே தெரியல, அப்போ நான் பேசி பிரயோஜனம் இல்லை, நன்றி வணக்கம்னு உட்காந்துட்டார். தப்பிச்சிட்டார். திருப்பி பேச்சாளர் வரலாதனால யாராவது பேசுகிறீங்களான்னு கேட்டாங்க. அவரவே பேச அனுப்பிட்டாங்க. திருப்பி பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க, நிற்க வச்சுட்டாங்க. அவர் பேச்ச என்ன பேசுறது தெரியலையே அப்படின்னு சொல்லி, நான் இப்போ என்ன பேச போகிறேன் உங்களுக்கு தெரியுமான்னார். கேட்டவங்க போன தடவை தெரியலனால தான் தப்பிச்சிட்டான், அதனால் இந்த தடவை தெரியும்னு சொல்லுவோம் அப்படின்னு எல்லாரும் தெரியும்னாங்க. அப்படி சொன்ன உடனே இவன் சொன்னால், நான் என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கே தெரியுது, அப்புறம் நான் பேசி வேறையா உங்களுக்கு தெரிய வைக்கணும், நன்றி வணக்கம்னு உட்காந்துட்டான். ரெண்டாவது தடவை தப்பிச்சிட்டான். அப்பையும் பேச்சாளர் வரலை. 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆச்சு. சரி, அவரவே திருப்பி பிடிச்சிட்டு வந்து பேச வச்சாங்க. போன தடவை தெரியலேன்னு தப்பிச்சார், அதுக்கப்புறம் தெரியும்னு தப்பிச்சிட்டாரு, இந்த தடவை எப்படி தப்பிக்க போகிறாரு அப்படின்னு ஆவலோடு எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னார். இந்த பக்கம் இருக்கவங்கெல்லாம் தெரியுன்னாங்க, அந்த பக்கம் இருக்கவங்கெல்லாம் தெரியாதுன்னாங்க. உடனே இவன் சொன்னான், தெரியாதவங்கெல்லாம் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுங்க, தெரிஞ்சவங்கெல்லாம் தெரியாதவங்ககிட்ட சொல்லி கொடுங்க, நன்றி வணக்கம்னு உட்காந்துட்டான். ஆக ஒரு பேச்சு என்பது ஒரு சாமர்த்தியத்தனமும் வேண்டும் என்பதற்காகத்தான் மாணவர்களே இது போன்று ஒரு கருத்துக்களை சொல்லும்.